நிறைய பேரு அவங்க யூஸ் பண்ண பழைய ஆடைய வந்து கீழ ஆமா, போட்டு ஆமா. வைப்பாங்க. இது இப்ப நெறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கு. புடவை, வேஷ்டி, ம், ம். பனியனு பனியன். ம். இந்த மாரி விஷயங்கள கீழ போடுவாங்க. மிதிக்கிறது மாதிரி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாரி பொருட்கள்ல தத்ரங்கள் நிறைஞ்சிருக்கும். இருக்கும். ம். ஸோ ஒரு காலடி, மிதியடி அப்படின்றத ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ மாத்தணும். ம். வாரத்துக்கு ஒரு தடவ துவைக்க முடியலன்னா கூட, மாசத்துக்கு ஒரு தடவையாவது அத அலசி வைக்கணும். 6 துவைச்சுக்கணும். மாசம் தூக்கி போடணும். ம். மாசத்துக்கு ஒரு தடவையாவது துவைக்கணும். துவைக்கணும். கிழிஞ்ச ஆடை, கிழிஞ்ச பொருட்கள வந்து கீழ மிதிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ம். அப்ப நம்ம கர்ம வினைகள நம்மளோட கர்மாஸ அத அப்சர்வ் பண்ணிக்கும். வேர்வையா, இப்ப அத போட்டுட்டு சில டெத்துக்கு போயிருக்கலாம். அத போட்டுட்டு சில இதுக்கு என்னதான் துவைச்சாலும் அத கால மிதிக்கிறோம். வெளியில வரவங்க அந்த கால மிதிக்கிறாங்க. இப்ப குழந்தை யூரின் போயிடுச்சுன்னு உடனே அந்த துணிய எடுத்துட்டு வந்து போட்டுருவாங்க. அந்த தண்ணி கொடிச்சுன்னா அந்த துணிய ஆமா, வச்சு தருவாங்க. ஆமா. சில பேர் கரி துணிய வந்து பாத்தீங்கன்னா, இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸ தான் வந்து கரி யூஸ் துணியாவே யூஸ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. தெய்வம் வீட்ல வாசம் செய்யறதுக்கு இந்த மாரி பொருட்கள்லாம் நெகட்டிவான தாட்ஸ குடுக்கும்போது அந்த தெய்வம்ன்றது வராம போயிடும்.